மரியாயே வாழ்க. அன்பான மரியணைக்கான போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் நாம் இருக்கின்றோம். தினம்தோறும் மாதாவை பற்றிய செய்திகளை, அரிய செய்திகளை இந்த தொடரில் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பில் 7 வீடியோக்கள் மாதாவை பற்றி இருக்கும். அந்த வகையில் இந்த வாரத்தில் மாதா சம்பந்தமான மனவலிய ஜபங்கள் அப்படின்ற தலைப்பில் பார்த்துட்ருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஓராண்டு தொடர் உங்களுக்கு தினமும் வாட்ஸ்அப்பில் வேணும்னா MMJ அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பெயர், ஊர், அதை கீழே போயிட்டுருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் முழுதும் உங்களுக்கு மாதாவை பற்றிய இந்த செய்திகளை லிங்கை உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிடறோம் வாட்ஸ்அப்பில். அன்பானவர்களே, இன்று நாம் தெரிந்து கொள்ள போக வேண்டிய ஒரு மனவலிய ஜபம், மாதாவை பற்றிய மனவலிய ஜபம், மரியாயே. இதுதான் அந்த ஜபம். இருக்கிறதுலே ரொம்ப சின்ன மனவலி ஜபம் இதுதான். மரியாயே, மாதாவுடைய பேர் மரியே அப்படின்னு சொன்னோம்னா, மரியாயே அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு முறை சொன்னால் 300 நாள் ஞான பலன்களை திருச்சபை நமக்கு வழங்குது. இந்த திருச்சபை வழங்கிய அந்த அதிகாரப்பூர்வ எண் அது என்னென்னா 268. கத்தோலிக்க திருச்சபையினுடைய அதிகாரப்பூர்வ எண் 268 படி மரியாயே அப்படின்னு ஒரு முறை சொன்னால் 300 நாள் ஞான பலனை நாம் பெறலாம். இருக்கிறதுலே மிக சிறிய மனவலி ஜபம் இதுதான். இந்த ஜபத்தை நம்ம எப்போ வேணாலும் சொல்லலாம், எவ்வளோ தரம் வேணாலும் சொல்லலாம். அத்தனை முறையும், எத்தனை முறை சொல்கிறோமோ அத்தனை முறையும் 300 நாள் பலனை பெறலாம். ஞான பலன்னா என்ன, மனவலிய ஜபம்னா என்ன, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய மரியணைக்கான ஒரு சேனலில் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா சாத்தானால் அழிக்கப்பட்ட கத்தோலிக்க பொக்கிஷம் அப்படின்ற தலைப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த விவரம்லாம் இருக்கும். நீங்கள் அதை பாருங்கள். அதுக்குள்ளே நிறைய மனவலிய ஜபங்களும் அதில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அன்பானவர்களே, இந்த மரியாயே என்ற இந்த மனவலிய ஜபத்தை எல்லாரும் சொல்லி கற்றுக் கொடுப்போம். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இதை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம இந்த சின்ன வயசுலேயே அப்படி சொல்லிக் கொடுத்தா தான் இந்த பழக்கங்கள்லாம் தொடரும் வாழ்க்கையில். இந்த மாதிரியான நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் ஜப புஸ்தகத்தில் இருந்துச்சு முதல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுத்துட்டாங்க. திருக்குடும்ப பக்தி மாலைன்ற ஜப புஸ்தகத்தில் இந்த மனவலி ஜபங்கள் அப்படின்ட்டு தனியாகவே ஒரு பகுதி இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன காரணத்தினால அதை எடுத்தாங்கன்னு தெரியல. இப்போ வர புஸ்தகத்தெல்லாம் அந்த ஜபங்கள் இல்லை. மனவலி ஜபங்கள், இந்த ஞான பலன்களின் விவரம், அதோடைய நம்பரு, இதெல்லாம் எதுவுமே இல்லை, எடுத்துட்டாங்க. அது என்ன காரணம்னு தெரில. ஆனால் பாரம்பரிய திருக்குடும்ப பக்தி மாலை அப்படின்ற இந்த புத்தகத்தில் அந்த மனவலிய ஜபங்கள்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பாரம்பரிய திருக்குடும்ப பக்தி மாலை, பழைய ஜபங்கள் எல்லாமே நம்ம தாத்தா பாட்டி காலத்து ஜபங்கள், பாரம்பரியமான ஜபங்கள் எல்லாமே இதில் இருக்குது. எதையும் எடுக்கலை, நீக்கலை. இந்த ஜப புஸ்தகத்தில் தான் இப்போ நான் சொன்ன இந்த மனவலிய ஜபங்கள் எல்லாமே இதில் இருக்குது. இது உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். தூத்துக்குடியில் இருக்கின்ற மாதா அப்போஸ்தலர் சபை, அங்கே இந்த புத்தகம் கிடைக்கும். கீழே போயிட்டு இருக்கிற நம்பர், அவங்களுடைய நம்பர், அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. பணம் போட்டு விடுங்க ஜிபேயில். இது உங்களுக்கு கிடைக்கும். அழகான புத்தகம், பாரம்பரியமான எல்லா ஜபங்களும் அடங்கிய பொக்கிஷம். இது கத்தோலிக்க பொக்கிஷம். பாருங்கள், அழகாக நீட்டாக இந்த கோல்டு கலரில் பார்டரில் இந்த புஸ்தகம் இருக்கும். எல்லா ஜபங்களும், பழைய காலத்து ஜபங்கள் எல்லாமே இதில் இருக்கும். வாங்கி நீங்கள் பயன்படலாம். அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். மாதாவுடைய தூதராக இருந்து இந்த நல்ல செய்தியை எல்லாருக்கும் பரப்புங்கள். தேவானையன் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.